Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Nadarasan Satyamurthy from ERI Secondary School, your botany teacher. Today I'd like to discuss 2 and 3 more questions in ecosystem. You know ecosystem, Sur Mandalam அப்படினு தமிழ்ல சொல்லுவா, is a structural and functional unit of the ecology. The சூழ்நிலை இயலோட structural and functional அமைப்பு மற்றும் செயலாளர்னு சொல்லுவா. So ecosystem is the structural and functional unit of the ecology, and this ecosystem has got some functions to perform. சில வேலை அவ பண்ணணும். First என்ன பண்றா, energy creation by photosynthetic activity. ஒரு ecosystem எடுத்துட்டோம்னா அவள்கிட்ட biotic componentum இருப்பா, abiotic componentum இருப்பா. Biotic componentல producer plays a vital role. என்னைக்குமே உற்பத்தியாளர் வேணும். So first point, first function of the ecosystem is energy creation by photosynthesis. Plant என்ன பண்ணுவா, plants are known as the producers of ecosystem. அப்ப producer என்ன பண்ணுவா, they convert the solar energy into chemical energy. So energy creation by plants, அதுதான் ecosystemத்தோட first function. Second எடுத்துனோம்னா sharing of energy. Producer to the primary consumer, to the secondary consumer, to the tertiary consumer, finally to the decomposer. Plant உற்பத்தியாளர், அவள்கிட்ட இந்த primary consumer na herbivore, தாவர உண்ணி, plant eaters னு வெச்சுக்கோ. Then carnivore, then omnivores. Carnivores na animal eaters, omnivores na plantain சாப்பிடுவா, animal-ஐயும் சாப்பிடுவா. கடைசியில நம்ம எல்லாருக்கும் பிராணம் போன அப்புறமா bacteria and fungi நம்ம பாடியை decompose பண்ணுவா. So sharing of energy, sunlight la the plant ku varum, plant la the animal ku pogum. Sharing of energy is also performed by the ecosystem. Third edutundona, cycling of materials between living and non-living components of the ecosystem. Uyirulla uyiratra, living non-living gondala transfer, mineral cycling na நம்ம படிச்சிருப்போம், or cycling of materials. நம்ம பாடியில organic இருக்கும். நம்ம செத்து போன அப்புறமா நம்ம மேல பாக்டீரியா ஃபங்கைல ஆக்ட் பண்ணி என்னவா மாத்துவா, அதை இன்ஆர்கானிக்கா மாத்துவா. அதுதான் நம்ம டீகம்போசிஷன் படிச்சிருப்போம். டீகம்போசர்ஸ், பயாலஜிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸ், சாப்ரோஃபைட்ஸ் படிச்சிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம பாடியில இருக்கிறது எல்லாம் எர்த்துக்கு போன அப்புறமா திருப்பி பிளான்ட் உறிஞ்சுக்கும். ஸோ திஸ் சைக்கிளிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதையும் யாரு பண்ணுவானா, இந்த எக்கோசிஸ்டம் பண்ணுவான்னு உனக்கு தெரியும். அந்த எக்கோசிஸ்டத்துல நம்ம இன்னைக்கு 2 and 3 more questions பார்க்க போறோம். இதெல்லாம் very simple for you, உனக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது. Question number 1. Productivity of profundal zone will be low. Why? The profundal, littoral, limnatic, profundal zone, இதெல்லாம் உனக்கு தெரியும். வாட்டர் எக்கோசிஸ்டத்துல, பாண்ட் எக்கோசிஸ்டத்துல இருக்கும். குளம், சூழல் மண்டலம். எங்க லைட் நிறைய படுறதோ, அதாவது அத லிட்டோரல் சொல்லுவா. அந்த பாண்ட ஒட்டின இருக்க தரை லிட்டோரல் சொல்லுவா. தரைய ஒட்டி இருக்கக்கூடியது. கொஞ்சம் தள்ளி வந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், லிம்னட்டிக்னு சொல்லுவோம். ஃபைனலி உள்ள இருக்கிறவாளுக்கு ப்ரொஃபண்டல் ஜோன்னு பேர். வேர் த ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஆல்வேஸ் லெஸ். ப்ரொடக்டிவிட்டினா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டார்ச் பை ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி. பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி எனர்ஜி அதோட ஸ்டார்ச்சை அதை கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறது. அது எப்பயும் கம்மியா இருக்கும். வைன்னு கேட்டிருக்கோம். The deeper region of a pond below the limnatic, littoral சொன்னேன், limnatic சொன்னேன். இந்த limnatic கீழே இருக்கிறவாளுக்கு தான் profundal zone பேர். ஸோ இப்போ பாண்ட் இஸ் an ecosystem அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சூழல் மண்டலத்துல உனக்கு லைட் பெனட்ரேஷன் நிறைய இருக்கிறது லிட்டோரல் சொல்லுவா. கொஞ்சம் கம்மியா இருக்கிறது பாருங்களே, அதை லிம்னட்டிக் சொல்லுவா. கடைசியில ரொம்ப 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 லெஸ்ஸா இருக்கு பாருங்களே, அதுக்கு profundal zone பேர். அதை பத்தி தான் கொடுத்திருக்கோம். So the deeper region of a pond below the limnatic zone is called profundal. அப்ப பாண்டில் இருக்கக்கூடிய 3 zone என்ன? littoral, limnatic, profundal. profundalங்கிறது எங்க இருக்கும்? last zone. இந்த zoneல என்ன? In this zone there is no effective sunlight. sunlight இருக்கும், effective-ஆ இருக்காது. Hence it has low productivity. சன்லைட் கம்மியா இருக்கிறதுனால போட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கும். போட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி கம்மியா இருந்ததுன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டார்ச் கம்மியா இருக்கும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி இஸ் லெஸ். நோ எஃபெக்டிவ் சன்லைட் அப்படின்னா, சன்லைட்ல போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன்
பார் அப்படின்னு சொல்லுவோம். 400 nanometer to 700 nanometer wavelengthல தான் ரொம்ப சூப்பரா photosynthesis நடக்கும். we get more starch. so அது மாதிரி லைட் பெனிட்ரேஷன் இங்க சரியா இல்லைங்கிறதுனால photosynthetic activity is somewhat less. அப்ப photosynthesis less-ஆ இருந்தா productivity starch formation கம்மியா இருக்கும். அப்ப இத நீங்க ஞாபகம் pond ecosystemத்துல profundal zone where the light penetration is very less. So less photosynthesis, yield is also very less. Next question. Pyramid of energy is always upright. Give reasons. அப்படின்னு கொடுத்திருக்கான். இப்ப பிரமிட்னு கொடுத்தப்பயே உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எக்கலாஜிக்கல் பிரமிட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். அப்படின்னா என்ன சார்? எக்கலாஜிக்கல் பிரமிட் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி எடுத்துட்டாலும் சரி, நம்பரை எடுத்துட்டாலும் சரி, பயோமாஸ் எடுத்துட்டாலும் சரி, ஒரு எக்கோசிஸ்டத்துல கோன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனுக்கு தான் எக்கலாஜிக்கல் பிரமிட்னு பேரு. ரொம்ப பர்ஃபெக்டா டிஃபைன் பண்ணணும்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ட்ரோபிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் at successive tropic levels of an ecosystem is called ecological pyramid அப்படின்னு சொல்லுவோம். வார்த்தையை கேவினி graphical representation of tropic structure and function at successive tropic levels of an ecosystem is called ecological pyramid. அப்படின்னா என்ன சார்? இப்போ ப்ரொடியூசர்னா பிளான்ட் சொல்லுவோம், அப்புறம் கன்சூமர் வருவா, பிரைமரி செகண்டரி டெர்ஷரி கன்சூமர் வருவா. அதை நம்ம ஒரு கிராஃபிக்கலா ரெப்ரசன்ட் பண்ணோம்னா அதை பார்க்கறதுக்கு ஒரு கோன் மாதிரி பிரமிட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அதுக்கு தான் எக்கலாஜிக்கல் பிரமிட் அப்படின்னு சொல்லுவோம். பிரமிட் ஆஃப் நம்பர் எண்ணிக்கையை பொறுத்து இருக்கு, பிரமிட் ஆஃப் பயோமாஸ் எவ்வளவு ஃபுட் ஸ்டோர் ஆயிருக்கு அதை பொறுத்து இருக்கு. ஓகேயா? பிரமிட் ஆஃப் நம்பர் இருக்கு, பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இருக்கு, பிரமிட் ஆஃப் எனர்ஜி இருக்கு, ஆற்றலை பொறுத்து. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்கா? பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அப்ரைட். முக்கோணம் மாதிரி இருக்கும் இந்த பிரமிட், அது எப்பயுமே அப்ரைட்டா இருக்கும். ஏன் அப்படின்னு கொடுத்துருக்கா. இந்த எனர்ஜி பிரமிட் ட்ரோபிக்கல் லெவல் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் லெவல் கொடுத்துருக்கா பாருங்க. ட்ரோபிக் லெவல் ப்ரொடியூசர் எனர்ஜி லெவல் இஸ் கிராஜுவலி டிக்ரீசிங்னு கொடுத்துருக்கா. இந்த எனர்ஜி பிரமிட் tropical level to producers to consumer, energy levels is gradually decreasing. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சன்லைட்ல இருந்து பிளான்ட் போட்டோசிந்தசிஸ் பண்றான். பிளான்ட்ல இப்ப 1000 கிலோ கலோரிஸ் எனர்ஜி இருந்ததுன்னா பிரைமரி கன்சூமருக்கு 100 தான் இருக்கும். 100 கிலோ கலோரிஸ் தான் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். செகண்டரி கன்சூமர் எடுத்துட்டேன்னா 10 கிலோ கலோரிஸ் தான் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். மேல இருக்கக்கூடிய டெர்ஷியரி கன்சூமர் எடுத்துட்டோம்னா 1 கிலோ கலோரி தான். இப்ப 1000, அப்புறம் 100, அப்புறம் 10, அப்புறம் எடுத்துட்டு எல்லாம் 1 லைக் தட். மேல போக போக என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி லெவல் இஸ் டிக்ரீசிங். ஏன்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கிறப்ப லாஸ் நிறைய இருக்கும். இது பேரு 10% லான்னு பேர். ஒரு ப்ரொடியூசர் டு கன்சூமர் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜியில 90% எனர்ஜி லாஸ் இருக்கும். ஜஸ்ட் 10% கோஸ் டு த நெக்ஸ்ட் ட்ரோபிக் லெவல். அப்ப மேல போக போக இது என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அப்ரைட், நேர் பிரமிடா தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த எனர்ஜி பிரமிட் எனர்ஜியை வச்சுன்னு ஒரு டயக்ராம் போட்டோம்னா ட்ரோபிக் லெவல் டு ப்ரொடியூசர்ஸ், ட்ரோபிக் லெவல் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் டு கன்சூமர். இந்த வார்த்தை கொஞ்சம் சரியா இல்லை, நல்லா பார்த்துக்கோ. பிரமிட் ட்ரோபிக்கல் லெவல் இருக்கு பாருங்க, ஃப்ரம் ப்ரொடியூசர் அந்த வார்த்தை போயிடுது, ஃப்ரம் ப்ரொடியூசர் டு கன்சூமர். ப்ரொடியூசர் பிளான்ட், கன்சூமர் பிரைமரி கன்சூமர், செகண்டரி கன்சூமர், டெர்ஷியரி கன்சூமர். போக போக எனர்ஜி லெவல் இஸ் கிராஜுவலி டிக்ரீசிங். அது மாதிரி டிக்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பயுமே அப்ரைட்டா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன வார்த்தை இருக்கும்? இந்த எனர்ஜி பிரமிட் ட்ரோபிக்கல் அல்ல, ட்ரோபிக் லெவல். ட்ரோபிக்கல்ங்கிறது வேற, இதுவும் எரரா இருக்கு. ட்ரோபிக் லெவல் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் டு கன்சூமர், the energy level gradually decreasing. So the energy pyramid is always upright அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு ரீசன் ஒன்றும் கிடையாது. ப்ரொடியூசர்ல நிறைய எனர்ஜி இருக்கும், அடுத்தடுத்த ட்ரோபிக் லெவலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப 90% எனர்ஜி லாஸ் இருக்கும். அதனால இதுக்கு பேர் 10% லா அப்படின்னு படிப்போம் நம்ம. இதை ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. கன்ஸ்ட்ரக்ட் த ஃபுட் செயின் வித் த ஃபாலோயிங் டேட்டா. ஹாக், பிளான்ஸ், ஃப்ராக், ஸ்னேக், கிராஸ் ஹாப்பர். இது உனக்கு தெரியும், பருந்து, நம்ம மேல பருக்கிறது. இதுல எப்படி ஃபுட் செயின் ஃபார்ம் ஆகுது? ஃபுட் செயின்னா உனக்கு தெரியும், ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு கன்சூமர் ஃபார்ம் அ செயின் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். உன் புக் பிரகாரம் சொல்லணும்னா the movement of energy from producers
up to the top carnivore is known as food chain அப்படின்னு கொடுத்திருக்கா. அதாவது energy transfer from the producer to the top carnivore, herbivore, carnivore, top carnivore, it will form a chain, ஒரு chain மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த செயினுக்கு ஃபுட் செயின் அப்படின்னு பேரு, உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லுவோம். இதை வரிசையா நம்ம அலைன் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் யாரு? பிளான்ட் ப்ரொடியூசர். It has got the ability to convert solar energy into chemical energy by photosynthesis. இவ photosynthesis மூலமா ஸ்டார்ச் தயார் பண்ணுவா. அது அங்கேருந்து ஃபர்ஸ்ட் இது இருக்கு பாருங்கல்ல, இத பிரைமரி கன்சூமர் சொல்லுவா, இத செகண்டரி கன்சூமர் சொல்லுவா, இத டெர்ஷியரி கன்சூமர், டெர்ஷியரி கன்சூமர் அப்படின்னு நம்ம போய்க்கலாம். இது ப்ரொடியூசர். அத பிளான்ட் கிராஸ் ஹாப்பர் சாப்பிட்றா, இத ஹெர்பிவோர்னு வச்சுக்கோ. இந்த கிராஸ் ஹாப்பரை ஃப்ராக் சாப்பிட்றது, இத கார்னிவோர்னு வச்சுக்கோ. அந்த ஃப்ராக ஸ்னேக் சாப்பிட்றது, அதை இன்னொரு கார்னிவோர்னு வச்சுக்கோ. இதை மேல இருந்து சாப்பிட்ற ஹாக்கருக்கு பாருங்களே, இவளுக்கு டாப் கார்னிவோர்னு பேர். இது மாதிரி எடுத்துட்டு எல்லாம் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் டு த கன்சூமர் ஆர் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு த ஹெர்பிவோர், first carnivore, second carnivore, third carnivore, form a chain like structure. It is said to be food chain. இப்போ இங்க இருக்கிறத வச்சு நம்ம ஃபுட் செயினை உனக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்கா. அது மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம், எப்படி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறது. ஓகே, இதை ஃபுட் செயின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம புக்ல கொடுத்துருக்கிறது 3 மார்க் கொஸ்டின், 2-3 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதான் பார்க்க போறோம். டிஸ்கஸ் த கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி is more efficient than net primary productivity. ப்ரொடக்டிவிட்டினா குழப்பிக்காத, உற்பத்தி திறன்னு தமிழ்ல சொல்லுவோம். பிளான்ட் போட்டோசிந்தசிஸ் மூலமா ஸ்டார்ச் தயார் பண்றா பத்தி ஒன்னும், அதுதான், வேற ஒரு விசேஷம் கிடையாது. அத பிரைமரின்னு ஒண்ணு கொடுத்துருக்கா, கிராஸ் பிரைமரின்னு கொடுத்துருக்கா, நெட் பிரைமரின்னு கொடுத்துருக்கா. அது என்னன்னு தெரிஞ்சா முடிஞ்சு போயிடுது. என்ன சொல்லியிருக்கா? கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி தான் எப்பயும் நெட்டோட ஜாஸ்தியா இருக்கும். அதை நம்ம பார்க்க போறோம். Total amount of food energy or biomass produced by autotrophs is called gross primary productivity. ஒரு ஏரியால ஏகப்பட்ட பிளான்ட் இருக்கா, அந்த பிளான்ட் எவ்வளவு ஃபுட் தயார் பண்றா ஆர் எவ்வளவு பயோமாஸை தயார் பண்றா, அதுக்கு தான் கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு. நம்ம வீட்டை சுத்தி 10 செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5-6 மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவெல்லாம் போட்டோசிந்தசிஸ் பண்ணி எவ்வளவு ஸ்டார்ச் தயார் பண்றா, எவ்வளவு ஃபுட் தயார் பண்றா, எவ்வளவு பயோமாஸை ப்ரொடியூஸ் பண்றா, அதுக்கு பேர் தான் கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சிந்தசிஸ் ஆஃப் ஸ்டார்ச் பை போட்டோசிந்தசிஸ். லைட்டை வச்சுட்டு பிளான்ட் போட்டோசிந்தசிஸ் தயார் பண்றப்ப யூ கெட் ஸ்டார்ச். அது எவ்வளவு ஸ்டார்ச் மொத்தமா ப்ரொடியூஸ் பண்றதோ அதை கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்கா? நெட்னா என்ன அங்கேயே கொடுத்துருப்பா. The proportion of energy which remains after the respiration is called a net primary productivity. அதாவது பிளான்ட் ஃபுட் தயார் பண்ணிட்டா, அது அப்படியே நமக்கு கிடைக்காது. ஏன்னா பிளான்ட் உயிர் வாழறதுக்கு ரெஸ்பிரேஷன் மூலமா கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிடும். ஸோ பிளான்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 10 kg ஃபுட் தயார் பண்றான்னு வச்சுக்கோங்க. அந்த பிளான்ட்டோட ஆக்டிவிட்டிக்கு இட் நீட் எனர்ஜி. அப்ப கிட்டத்தட்ட 10 kg தயார் பண்ணானா 2 kg அவ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோ. ரெஸ்பிரேஷன் தான் உனக்கு தெரியும். ரெஸ்பிரேஷன் இஸ் நத்திங் பட் ஆக்சிடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் கெட் எனர்ஜி. தயார் பண்ணிடுதோ, பட் அந்த பிளான்ட் உயிர் வாழணும், தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தனக்கு கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணணும் அல்லவா, அதுக்காக எனர்ஜி வேணும். அப்ப ரெஸ்பிரேஷன்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அது போக எவ்வளவு இருக்கு. So proportion of energy which remains after the respiration is called the net primary productivity in a plant. தயார் பண்ண ஸ்டார்ச்ல தனக்கு ரெஸ்பிரேஷன் மூலமா கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கும், அது போக எவ்வளவு இருக்கோ அதுக்கு பேர் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் 2 kg யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப என்பிபி நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றப்ப என்ன கிடைக்கும்னா கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேட்டரி லாஸ். அப்ப நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிங்கிறது எப்பயும் கிராஸோட கம்மியா இருக்கும். கிராஸ் எவ்வளவு 10, ரெஸ்பிரேஷன்ல எவ்வளவு கேஜி யூஸ் பண்ணிட்டா 2 kg யூட்டிலைஸ் பண்ணிட்டா, அப்ப பாக்கி எவ்வளவு இருக்கும் 8 kg. அப்ப நெட் ஜாஸ்தியா கிராஸ் ஜாஸ்தியான்னு கேட்டா கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி தான் எப்பயும் நிறைய இருக்கும். அதான் இங்க கொடுத்துருக்கான். கிராஸ்னா பிளான்ட் போட்டோசிந்தசிஸ்ல தயார் பண்ற ஸ்டார்ச் 10 kgன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ட்ரீ, அதுல ரெஸ்பிரேஷன் போது எவ்வளவு யூஸ் பண்ணிக்கிறது 2 kgன்னு வச்சுக்கோ. அப்ப 10 - 2 = 8 kg. அதுக்கு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு பேர். எது ஜாஸ்தி?
Gross jastiya, net jastiya. Gross is always more. Hence, the gross primary productivity is more efficient than net primary productivity. Whereas, minus this is a question. Productivity means synthesis of starch by photosynthetic activity. What will happen if all producers are removed from the ecosystem? What will happen if all producers are removed from ecosystem? Producers are the plants. Algae, bryo, pterido, gymno, angiosperms. Avala நம்ம plant சொல்றோம். Plantல அப்புறம் angiosperm ரெண்டா பிரிச்சிருக்கா, dicot and monocot னு பிரிச்சிருக்கா. எல்லாத்தையுமே நீ எடுத்துற. Algae remove பண்ணிடுற, bryo, pterido, gymno, angio எல்லாத்தையுமே remove பண்ணிடுற. What will happen to the ecosystem? What will happen after some time the entire ecosystem will last. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தால் ecosystem இருக்காது. The ecosystem will disappear. Why? You know, plants are the producers. ஒரு water ecosystem, pond ecosystem எடுத்துட்டோம்னா அங்க இருக்க phytoplankton தான் ஃபுட்டே தயார் பண்ணுவோம். Free floating plants are called phytoplanktons. அவதான் நம்மளுக்கு ஃபுட்டே தயார் பண்ண போறா. அங்க எல்லாத்துலயும் அதை எடுத்துடுறீங்க. நம்ம ஊர்ல எல்லா செடி கொடியும் எடுத்துடுறேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, செடியை சாப்பிடுறது யாரு? ஹெர்பிவோர், தாவர உண்ணி. அந்த செடி இன்னும் யார் சாப்பிடுவா? அந்த ஹெர்பிவோரை யார் சாப்பிடுவா? கார்னிவோர், விலங்குண்ணி. அதை யார் சாப்பிடுவா? ஆம்னிவோர். நம்ம அது மாதிரி ஒவ்வொருத்தரும் சார்ந்தன் இருக்கும். பட் எல்லாத்துக்கும் யாரு எனர்ஜி டோனர் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபுட்டை தரது யாருன்னா பிளான்ட் தான். இப்ப பிளான்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர் எல்லாம் செத்து போயிடுவான். தாவர உண்ணி செத்து போயிடும். ஹெர்பிவோரை சாப்பிடக்கூடிய ஆம்னிவோர் எல்லாம் செத்து போயிடுவான். சோ ஆம்னிவோர் செத்து போச்சுன்னா அதை சாப்பிடக்கூடிய கார்னிவோர் செத்து போயிட்டா ஆம்னிவோர் செத்து போயிடுவான். அப்ப எல்லாருமே சாக வேண்டிட்டான். அப்ப நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும், பிளான்ட் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. நம்ம இல்லாமல் பிளான்ட்னால சர்வை பண்ண முடியும். ஸோ வித்தவுட் பிளான்ஸ் நத்திங் இன் திஸ் வேர்ல்ட். தெரியும், பிளான்ஸ் ஆர் த ரியல் காட்ஸ். நம்ம அப்பா அம்மாக்கு அப்புறமா நம்மளுக்கு ரியல் காட் அப்படின்னு சொன்னா நம்ம பிளான்ட்டை தான் சொல்லணும். ரீசன் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிளான்ட் தான் நம்மளுக்கு ஃபுட்டை தரா, பிளான்ட் தான் நமக்கு ஆக்சிஜனை தரா. நமக்கு ரெண்டு தான் வேணும். ஒன்னு சாப்பாடு வேணும், இந்த சாப்பாடு ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு ஆக்சிஜன் வேணும். ஸோ போத் ஆர் ப்ரொவைடட் பை தி பிளான்ட்ஸ். அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடு எடுத்து நமக்கு ஆக்சிஜனை தரா, சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டை தரா. அதை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா எல்லாரும் போக வேண்டிதான். இஃப் வி ரிமூவ் பிளான்ட்ஸ் ஃப்ரம் அவர் எக்கோசிஸ்டம், it will reduce the energy level from primary to tertiary consumer. Primary consumer ல இருந்து tertiary consumer எல்லாத்துக்குமே யார் தரா எனர்ஜியை? பிளான்ட் தான் தரா. அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், all the organisms will disappear from the ecosystem. So எந்த எக்கோசிஸ்டத்துல இருந்து ரிமூவ் பண்றோம் அந்த எக்கோசிஸ்டத்துல இருக்க எல்லாருமே போயிடுவா. ஸோ நம்ம சுவாமியா கும்பிட வேண்டியது ஒன்னு பேரண்ட். பேரண்ட்டுக்கு அப்புறமா நம்மளுக்கு ரியல் காட்ஸ் அப்படின்னு சொன்னா பிளான்ட்ஸ்ங்கிறது ஞாபகம். எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்கிறதோ அந்த இடத்துலலாம் பிளான்ட் மோர், ஹெர்ப்ஸ் ஆர் ஷ்ரப்ஸ் ஆர் ட்ரீஸ். மரம் நடணும்னா பெரிய இடம் வேணும். பட் நம்ம வீட்டை சுத்தி கொஞ்சம் கார்டன் நம்மளால பண்ண முடியும், பண்ணிக்கோங்க. இதுதான் நீ ஞாபகம். ஓகே குட்டி, தேங்க்ஸ் a lot for hearing. Thank you very much. Thank you.